டயட்லேயும் இருக்கணும், டேஸ்டியாகவும் சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த டயட் தோசை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் எபிசோட் நம்பர் 6ல டயட் தோசாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு சுண்டல், 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துட்டு 5 to 6 hours போல் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 to 6 hours நல்லா புளிச்சு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடான தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் டயட்டில் இருக்கிறப்போ ஆயில் சுத்தமாக எடுத்துக்க மாட்டிங்கன்னா தாராளமாக ஆயில் சேர்க்காமையே சுட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு மாறவே மாறாது, சூப்பராக இருக்கும். டயட் தோசைக்கு சட்னியும் அதே மாதிரி பண்ணோம் இல்லையா? அதனால நான் இன்றைக்கி கொள்ளு சட்னி செஞ்சுருந்தேங்க. செம்ம காம்பினேஷன், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.